கொண்டிருக்கிறாரோ, கடவுள் பக்கம் போகாம இந்த உலகத்துக்குள்ளேயே சிக்கி சீரழியதுக்கு மன்மதன் வேலை பண்றாரு. ஆனால் அப்படிப்பட்ட மன்மதனிடமிருந்து மக்களை அப்ப அம்பாள் காப்பாத்தணும்னா அந்த மன்மதனுடைய ஆயுதம்லாம் தன் கையில இருக்கணும்ல. அப்ப இந்த உலக உயிர்களை காப்பாத்துறதுக்கு அன்னை அபிராமி தன் கையில மன்மதனுடைய கரும்பு வில்லையும், அந்த 5 மோசமான பானங்கள், கணைகளையும், மலரம்புகளையும் கையில வச்சிருக்காங்க. அப்ப எல்லா இடத்துலயும் ஐங்கணை, பாசாங்குசமும், கரும்பு வில்லும்னு வர இடத்துல அம்பாள் ஒட்டுமொத்தமா ஒரு அறிவிப்பு குடுத்துடுறாங்க. இந்த உலகத்துல உடைய ஆசாபாசங்களை சிக்கி நீங்க சீரழிஞ்சு போகாம, நான் உங்களை காப்பாத்துறேன். அதற்கான அடையாளம் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் இந்த அபிராமி அந்தாதி நமக்கு அற்புதமான விஷயங்களை எடுத்து சொல்லுது. இது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்களே பாருங்க. மக்கள் சிந்திக்கணும். கேட்கறதுக்கு கசப்பா இருந்தாலும் இது உண்மை. ஏன் நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஏன் அம்பாள் கையில கரும்பு வில் வச்சிருக்காங்க? அந்த 5 கணைங்கிறது, அம்புங்கிறது எதுக்காகன்னா இதுக்காகத்தான். அதனால இனிமே விழிப்புணர்வோட இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற இளம் குழந்தைகள், பள்ளிக்கூடத்து குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவியர்கள், ஏன் திருமணத்துக்கு பிறகும் கூட தவறான பாதையில போகக்கூடிய ஆண் பெண் வாழ்க்கை சீரழித பார்க்க நிறைய குடும்பங்கள் சீரழியுது. இது எல்லாத்துக்கும் இந்த 5 விஷயம் காரணம். அப்போ அபிராமி அன்னை மீது நம்பிக்கை வைத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடல்களை ஒவ்வொரு நிமிடமும் அபிராமின்னா இந்த 4 விஷயம் அம்பாள் கையில வச்சிருக்கா, எதுக்கு கரும்பில் வச்சிருக்கா, எதுக்கு இந்த 5 கணைகளை தன் கையில வச்சிருக்கா, பாசம் எதுக்கு, அங்குசம் எதுக்குன்னு அப்படின்னு வச்சிருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அபிராமி அன்னையை அன்றாடம் நம்ம தொழுதோமானால் இந்த உலகத்துல யாரும் கெட்டு குட்டி சுவரா போக மாட்டாங்க, துன்பப்பட மாட்டாங்க. உலக உயிர்களை அம்பாள் காப்பாத்தி இறைவனிடத்து யாருடான் அப்பனிடத்துல கூட நம்மளை சேர்த்துருவான். அம்மையும் அப்பனும் சேர்ந்து இருக்க எல்லா இடத்துலயும் பாரு, ஈசனுடைய இடபாகத்துல எப்பவும் நிலையா பிடிச்சிருக்கிற அம்பாள் அம்பாள்னு சொல்லிட்டே இருப்பான். அப்ப அம்மாவும் அப்பாவும் ஒன்னா இருக்கிற இடத்துல நம்ம இருந்தா பிள்ளைகளாகி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. எந்த ஒரு துன்பமும் உடல் ரீதியாக, மன ரீதியாக, அறிவு ரீதியாக, ஆன்ம ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல நிலையில நம்ம உயர்ந்த ஒரு வாழ்க்கை பயணத்தை எடுத்துட்டு போக முடியுங்கிறது தான் இந்த அபிராமி அந்தாதியுடைய நூற்பயன் பாடல்ல இருக்கு. நம்ம சொல்ற அத்தனை விஷயத்தையும் நம்ம 100 பாடு அதுல இருக்குன்னு சொல்லிட்டோம். எது நட்சத்திரத்துக்கு கிரகத்துக்குலாம் சொல்லிட்டோம். அந்த நூற்பயன் பாடல் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கணை பாசாங்குசமும் கருப்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அதுல நூற்பயன்ல ஏன் இதை ஹைலைட் பண்ணி சொல்லணும்? ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லி அப்படின்னு வருது இல்ல, அதுல இந்த கரும்பு வில்லு மறக்காம இருக்கும், ஐங்கணை இருக்கும், பாசாங்குசம் இருக்கும். இதுதான் அம்பாள் வச்சிருக்கா. எதுக்காக வச்சிருக்கா? நம்மளை எல்லாத்துல இருந்து காப்பாத்தும். இந்த உலகத்தினுடைய மயக்கத்துல இருந்து காப்பாத்தி நம்மள அம்பாள் ஒரு தாய் தன் குழந்தைகளை பக்கத்துல வச்சிருக்க மாதிரி வச்சுக்கிட்டு அம்மா எப்பவும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த செய்திதான் இந்த அபிராமி அந்தாதி சொல்லப்பட்டிருக்கு. இதை பத்தி நம்ம மக்களுக்கு சொல்ற பாக்கியம் நமக்கு கிடைச்சதுக்கு நாமளும் நம்பி சொல்லுவோம். அதுவும் நம்ம குடும்பத்தோட சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் அன்னை அபிராமியுடைய கருணை தான் காரணம். அபிராமி பக்தருக்கு நம்ம மிகச்சிறந்த குரு வணக்கத்தையும் இந்த நேரத்துல பதிவு பண்ணுவோம். எல்லாருக்கும் அம்பிகை கருணையால எல்லா நலமும் வளமும் கிடைக்க நல்வாழ்த்துக்கள். நன்றி.